அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை ஒரு சின்ன பொருளை பயன்படுத்தி இந்த இயந்திரத்தை வரைஞ்சி அந்த பொருள் மூலமாக இந்த வசிய முறையை கையாள போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பொதுவாகவே பல வசிய முறைகளை நாம் பதிவு செஞ்சு வந்துட்டுருக்கோம். இந்த வசிய முறை கொஞ்சம் ஸ்பெஷலாக வேலை செய்யக்கூடியது. இது அதிவேகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை. ரொம்ப அர்ஜென்ட்டு, எமர்ஜென்சி, இப்போவே எனக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு அவசரத்தில் தவிக்கிற நண்பர்கள், திடீர்னு பிரிஞ்சு போயிட்டாங்க, திடீர்னு ஃபோன் நம்பர் பிளாக் பண்ணிட்டாங்க, அல்லது திடீர்னு என் மனைவி என்னை விட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க, அல்லது கணவர் என்னை விட்டு கோவித்து கொண்டு போய்விட்டார், அல்லது வேறு தொடர்பில் இருக்கார், எனக்கு அன்பு இல்லை, பாசம் இல்லை அப்படின்னு அவசரப்படுறவங்க இந்த வசிய முறையை கையாளுங்க. செலவே இல்லாமல் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் மூலமாக இந்த வசிய முறையை கையாளலாம். இதற்கு உரிய நாள் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணுங்கள், நல்ல பலன் தரும். இது காலை நேரத்தில் பண்ணக்கூடியது. வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம். காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது கிழக்கு மேற்கு வடக்கு திசை நோக்கி உட்காந்து கொண்டு ரகசியமாக பண்ணுங்கள். 4 பேர் பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க. ரகசியமாக பண்ணி முடிச்சிடுங்க. 30 வினாடிகள் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. நான் வரைஞ்சி காமிக்கிற எந்திரத்தை நான் வரைகிற மாதிரி வரைங்க. வரைஞ்சி முடிச்சப்பறம் அது என்ன பண்ணணும்னு நான் சொல்லேன். இதுக்கு ஒரு தேவை, ஒரு சின்ன பொருள் ஒன்று தேவை. அந்த பொருளை பயன்படுத்தி இந்த வசிய முறையை ஃபினிஷ் பண்ண போகிறீங்க, அதாவது முடிக்க போகிறீங்க. அவங்க எங்கே இருந்தாலும் சரி, எந்த மனநிலையில் இருந்தாலும் சரி, நிச்சயமாக திரும்பி வருவார்கள். முதல் வாட்டி பண்ணி பலன் அவ்வளோவா கிடைக்கலனாக்கா 2-3 வாட்டி கூட பண்ணலாம். நிறைய நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறாங்க, ஒரே நாளில் 2-3 வசிய முறைகள் கையாளலாமா அப்படிங்கிறது. கண்டிப்பாக கையாளலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வசிய முறையை கையாண்ட பிறகு நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க நான்வெஜ் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எந்திரத்தை எப்படி வரையுதுன்னு நான் காமிச்சிடறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு நடுவில் 2 கோடுகள் போட்டுங்க. போட்டு முடிச்சப்போ நான் ஒரு சிம்பிள் போடுவேன். அந்த 786 போடக்கூடாது, நான் ஒரு சிம்பிள் போடுவேன். அந்த சிம்பிளை நீங்கள் 4 பக்கமும் போடணும். நான் எப்படி போடணும் அதே மாதிரி போடுங்க. இப்படி வரும் அந்த சிம்பிள். இங்கே ஒன்று ஃபஸ்ட்டு இங்கே போடுங்க, செகண்ட் இங்கே, தேர்ட் இங்கே, ஃபோர்த் இங்கே. போட்டு முடிச்சப்பறம் இந்த கட்டத்தில் நீங்கள் நம்பர் எழுத போகிறீங்க. இங்கே 52, இங்கே 41, இங்கே 52, இங்கே 41, இங்கே 29, இங்கே 37, 52, 41, 29, 37. இப்படி வரைஞ்சி முடிச்சப்பறம் க்ளோஸ்அப்பில் காமிச்சிடுறேன். கீழே பேர் எழுதணும். நீங்கள் விரும்பும் நபருடைய பேர் எழுதுங்க. அவங்க அம்மா பேர்லாம் எழுதக்கூடாது. எழுதி காமிச்சு அப்போ தான் புரியும். நீங்கள் விரும்பும் நபருடைய பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே இங்கே ப்ளஸ் போட்டு இங்கே உங்கள் பெயர் போடுங்க. உங்கள் பெயர் அப்படின்னு போட்டு என்ன பண்ணி போனாக்கா, ஒரு மிளகளவு கற்பூரம் எடுத்துக்கோங்க. மிளகளவு போதும். மிளகு அளவு கற்பூரத்தை எடுத்து உருண்டியாக்கி அதை பற்ற வைங்க. பற்ற வச்சுட்டு இந்த எந்திரத்தை மடிக்கக்கூடாது, அப்படியே டைரெக்டாக எரிக்கலாம். நீங்கள் எந்த முனையில் வேணாலும் நீங்கள் டச் பண்ணி எரிக்கலாம். ஒரு மிளகளவு கற்பூரம் எடுத்துக்கோங்க, அதை உருண்டியாக்கி வெறும் தரையில் வைங்க, பரவாயில்ல. அதை பற்ற வச்சுட்டு இந்த எந்திரத்தை நீங்கள் எரிக்கணும். சாம்பலை வீட்டுக்குள்ளே பண்ணுறவங்க ஷிங்குக்குள்ளே போட்டுருங்க, வெளியே பண்ணுறவங்க அங்கேயே போட்டு வந்துடுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நண்பர்களே, ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யக்கூடியது. பலர் வெற்றி கண்ட ஒரு வசிய முறை. நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு. ஒரு வாட்டி முயற்சி பண்ணுங்கள், நல்ல பலன், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைப்பது உறுதி. சேனல்லே இருங்க, இந்த மாதிரி நிறைய பதிவுகள் வர இருக்குது.
பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது, மற்ற நாட்களில் பண்ணலாம். இது ஒரே நாளில் 2-3 பேர் கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பயன்படுத்தி பாருங்கள், வெற்றி நிச்சயம் உறுதி. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.